இன்னைக்கான வீடியோ என்னன்னா ஒரு ஸ்கூட்டர் இன்ஜினை யூஸ் பண்ணி எப்படி ஒரு சூப்பரான ஒரு சூப்பர் கார் மேக் பண்ணலாம் அப்படின்றத தான் பார்க்க போறோம். வாங்க எப்படி மேக் பண்ணலாம் அப்படிங்கறத பார்க்கலாம். ஓகே, நம்ம வண்டியோட ஃப்ரண்ட் வீல் ஃபிக்ஸ் பண்றதுக்காக ஸ்விங் ஆர்ம் செட்டப் வந்து ரெடி பண்ணணும். அதுக்காக பாத்தீங்கன்னா 1 இன்ச் பைப் வந்து எடுத்து வச்சிருக்கேன். இதுல 4 பீஸ் வந்து நமக்கு தேவை, அதை மட்டும் தனியா கட் பண்ணி எடுத்துக்குவோம். இப்ப இரும்பு பைப்ல வந்து 4 பீஸ் வந்து கட் பண்ணியாச்சு. அதுக்கப்புறம் 1 இன்ச்ல வாசர் வந்து கொஞ்சம் எடுத்து வச்சிருக்கேன். அதுல வந்து 2 பீஸை பைப்ல இந்த எண்ட்லையும் 2 பீஸை இந்த எண்ட்லையும் வச்சு வெல்ட். இந்த வாசரை இப்ப ஈஸியா வெல்ட் அடிக்கிறதுக்காக 10 mm போல்ட் வந்து எடுத்து வச்சிருக்கேன். அதுல 2 வாசரை உள்ள போட்டு பைப் வழியா உள்ள விட்டு எடுத்துக்குவோம். இப்போ போல்ட்ல இன்னொரு எண்ட்ல 2 வாசரை போட்டு நட்டை போட்டு டைட் பண்ணிக்குவோம். இப்ப நம்ம வெல்ட் அடிக்கும் போது கொஞ்சம் ஈஸியா இருக்கும் நமக்கு. ஓகே, அடுத்ததா 1 ஸ்கொயர் டேப் வந்து எடுத்து வச்சிருக்கேன். இதுல வந்து ஒரு அடியில வந்து 8 பீஸ் வந்து கட் பண்ணி எடுத்துக்குவோம். ஓகே, இப்ப நம்ம 8 பீஸ் வந்து கட் பண்ணி வச்சிருக்கோம். இப்ப அதுல வந்து 2 பீஸ் வந்து எடுத்துக்கிட்டு நம்ம ஏற்கனவே ரெடி பண்ணி வச்சிருக்க இரும்பு பைப்பு கூட வச்சு வெல்ட் அடிக்கணும். நான் இப்ப எப்படி அரேஞ்ச் பண்ணி வெல்ட் அடிக்கிறேங்கிறத நீங்க பார்த்தாவே தெரியும். இப்ப இது ரெண்டையும் இப்படி வச்சுக்கிட்டு அதுக்கப்புறம் ஒரு சின்ன பீஸ் வந்து எடுத்து இந்த லக்கில் வச்சு அப்படியே வெல்ட் அடிக்கணும். நம்ம அரேஞ்ச் பண்ணி வெல்ட் அடிக்கும் போது கரெக்டா உட்காரணுங்கிறதுக்காண்டி இந்த லக்கில் அப்படியே கிராஸா கட் பண்ணி எடுத்துக்குவோம். இப்போ நம்ம ஸ்லாட்டா கட் பண்ணனால வெல்ட் அடிக்கிறதுக்கு ஈஸியா இருக்கு. கரெக்டா எல்லா பீஸும் சீட் ஆயிடுச்சு. ஓகே, நம்ம ஸ்விங் ஆர்முக்கு தேவையான வந்து ஒரு பீஸ் வந்து ரெடி பண்ணியாச்சு. இதே மாதிரி ஒரே ஷேப்ல ஷேப் மாறாம வந்து 3 பீஸ் வந்து ரெடி பண்ணணும். அதுக்காக 3 பிளேவுட் பீஸ் வந்து எடுத்து வச்சிருக்கேன். அதை வந்து ஒன்றும் இந்த இடத்துல ஒன்றும் இந்த இடத்துல ஒன்றும் வச்சு அப்படியே டைட் பண்ணிக்குவோம். ஓகே, இப்போ அடுத்தடுத்த பீஸை நம்ம கரெக்டா வச்சு இதுல வைக்கும் போது கரெக்டா அந்த ஷேப் வந்து நமக்கு கிடைச்சிரும். ஓகே, நமக்கு தேவையான 4 ஸ்விங் ஆர்ம் வந்து ரெடி பண்ணியாச்சு. அதுக்கப்புறம் டோர் புஷ் வந்து கொஞ்சம் எடுத்து வச்சிருக்கேன். அதுல வந்து 2 பீஸை வந்து இது மேல வச்சு அப்படியே வெல்ட் அடிக்கணும். இப்ப இதே மாதிரி மீதம் உள்ள 3லையும் 2 பீஸ் வச்சு அப்படியே வெல்ட் அடிச்சிருக்கோம். இப்ப இந்த புஷ்ஷெல்லாம் வச்சு வெல்ட் அடிச்சாச்சு. அதுக்கப்புறம் வந்து 10 mm ராடு வந்து எடுத்து வச்சிருக்கேன். இந்த புஷ்குள்ள போற அளவுக்கு இதுல உள்ள அப்படியே சொருவி நமக்கு இந்த அளவு இருந்தா போதும். இந்த அளவு வச்சு கட் பண்ணி ஒரு 4 பீஸ் வந்து எடுத்துக்கும். ஓகே, இப்ப 4 பீஸ் வந்து கட் பண்ணியாச்சு. அதுக்கப்புறம் இரும்பு ஸ்கொயர் ராடு வந்து எடுத்து வச்சிருக்கேன். இதுல 1.5 இன்ச் அளவுல வந்து 8 பீஸ் நமக்கு தேவைப்படுது. அதை மட்டும் கட் பண்ணி எடுத்துக்குவோம். இப்ப நெக்ஸ்ட் வந்து இரும்பு பட்டை வந்து எடுத்து வச்சிருக்கேன். இதுல வந்து 2 இன்ச்ல ஒரு 4 பீஸ் வந்து கட் பண்ணிக்குவோம். இப்ப கட் பண்ண இரும்பு பட்டையில 2 ஸ்கொயர் ராடு பீஸை வச்சு நான் வெல்ட் அடிக்கிற மாதிரி வெல்ட் அடிக்கணும். இப்ப இந்த ஸ்விங் ஆர்ம்ல நம்ம கட் பண்ணி வச்சிருக்க இரும்பு ராடை உள்ள வச்சு நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்கோம்ல இரும்பு பட்டையில ஒரு பீஸ், அதான் இந்த இரும்பு ராடு பக்கத்துல வச்சு வெல்ட் அடிக்கணும். நான் எப்படி வச்சு வெல்ட் அடிக்கிறேங்கிறத நீங்க பார்த்தாவே தெரியும். இப்ப இந்த இரும்பு பட்டையில ஹோல்ஸ் வந்து போட்டு எடுத்துக்குவோம். ஓகே, நம்ம வண்டிக்கான ஸ்விங் ஆர்ம் வந்து ரெடி பண்ணியாச்சு. அதுக்கப்புறம் வண்டிக்கான சேஸ் வந்து ரெடி பண்ண போறோம். அதுக்காக 1.5 ஸ்கொயர் டேப் வந்து ஒரு 5 அடியில 2 பீஸ் வந்து எடுத்து வச்சிருக்கேன். இதை தான் நம்ம யூஸ் பண்ண போறோம் சேஸ்க்காக. 1.5 ஸ்கொயர் டேப்ல ஒரு அடியில வந்து நமக்கு 2 பீஸ் வந்து தேவைப்படுது. அதை மட்டும் கட் பண்ணி எடுத்துக்குவோம். இப்ப கட் பண்ண 2 பீஸ்ல ஒரு பீஸை வந்து சேஸோட ஒரு எண்ட்ல வச்சு வெல்ட் அடிச்சுக்கணும். அதே மாதிரி இன்னொரு பீஸை சேஸ்ல இன்னொரு எண்ட்ல வச்சு வெல்ட் அடிச்சுக்குவோம். அடுத்த எல் கிளாம்பு கொஞ்சம் எடுத்து வச்சிருக்கேன். அதுல ஒரு பீஸ் வந்து இந்த இடத்துல அப்படியே கரெக்டா வச்சு வெல்ட் அடிச்சுக்குவோம். இன்னொரு பீஸ் வந்து இந்த இடத்துல அப்படியே வச்சு வெல்ட் அடிக்கணும். அடுத்து நம்ம இன்னொரு கிளாம்பை வெல்ட் அடிக்கும் போது ஒரு கிளாம்புக்கும் இன்னொரு கிளாம்புக்கும் உள்ள டிஸ்டன்ஸ் எவ்வளவு இருக்கணும், நம்ம இந்த ஸ்விங் ஆர்மை வைக்கும் போது கரெக்டா அதுல ஃபிட் ஆகணும். அது மாதிரி பார்த்து வெல்ட் அடிக்கணும். இப்ப அதே மாதிரி 2 கிளாம்பை வந்து சேஸோட ஆப்போசிட்ல ஃபர்ஸ்ட் 2 கிளாம்பு வெல்ட் அடிச்சோம்ல அதே மாதிரி வச்சு வெல்ட் அடிக்கணும். இப்ப 10 mmல வந்து 4 போல்ட் நட்டு வந்து எடுத்து வச்சிருக்கேன். இப்ப இந்த ஸ்விங் ஆர்மை கிளாம்புக்கு இடையில வச்சு இந்த போல்ட் நட்டை போட்டு டைட் பண்ணிக்குவோம். அதே மாதிரி இன்னொரு ஸ்விங் ஆர்மை ஆப்போசிட்ல அந்த கிளாம்புக்கு இடையில வச்சு ஃபிக்ஸ் பண்ணிக்குவோம். அடுத்த 1.5 ஸ்கொயர் டேப்ல 5 இன்ச்ல ஒரு 4 பீஸ் வந்து கட் பண்ணி எடுத்துக்குவோம். இப்போ கட் பண்ண 4 பீஸையும் ஃப்ளாட்டாக கட் பண்ணி எடுத்துக்கணும்.
அதுக்கப்புறம் ஒரு அடியில் வந்து 2 பீஸை வந்து ஸ்லாட்டாக கட் பண்ணி எடுத்துக்குவோம். இப்போ நம்ம கட் பண்ண பீஸெல்லாம் நான் எப்படி அரேஞ்ச் பண்ணி வெல்ட் அடிக்கிறேங்கிறத நீங்கள் பார்த்தாவே தெரியும். இப்போ அதே மாதிரி இன்னொரு பீஸை வந்து வெல்ட் அடித்து எடுத்துக்கணும். இப்போ நம்ம ரெடி பண்ண 2 பீஸையும் சேஸில் இந்த இடத்துல வச்சு வெல்ட் அடிக்கணும். இப்போ மீதி உள்ள 4 கிளாம்பில் 2 கிளாம்பை இதுக்கு மேலே வச்சு வெல்ட் அடிச்சுக்கணும். இப்போ இந்த கிளாம்பை நம்ம வெல்ட் அடிக்கிறோம்ல, இது வந்து ஃபஸ்ட்டு நம்ம வெல்ட் அடிச்சு அதே மெத்தடில் வந்து வெல்ட் அடிக்கணும். நம்ம அந்த ஸ்விங் ஆமும் இதுக்குள்ளே செட் ஆகிற மாதிரி. ஓகே, இப்போ கிளாம்பெலாம் வெல்ட் அடிச்சாச்சு. இப்போ மீதி உள்ள 2 ஸ்விங் ஆமை இந்த கிளாம்புக்கு இடையில வச்சு போல்டு நட்டை போட்டு ஃபிக்ஸ் பண்ணிக்குவோம். அடுத்த சைக்கிளில் உள்ள 2 ஆக்சல் வந்து எடுத்து வச்சிருக்கேன். அதில் ஒரு பீஸை வந்து எடுத்து நம்ம சேஸில் ஒரு சைடில் உள்ள 2 ஸ்விங் ஆம்லேயும் ஹோல்ஸ் வந்து போட்டிருக்கோம்ல, அந்த ஹோல்ஸில் வச்சு ஃபிக்ஸ் பண்ணி நட்டை போட்டு டைட் பண்ணிக்கணும். இப்போ இந்த 2 ஸ்விங் ஆமையும் ஒன்றா கனெக்ட் பண்ணுற மாதிரி. இப்போ அதே மாதிரி இன்னொரு ஆக்சில வந்து சேஸோட இன்னொரு சைடு உள்ள ஸ்விங் ஆமை 2யும் கனெக்ட் பண்ணுற மாதிரி மாட்டிக்கணும். அடுத்ததாக 12 mm வந்து 2 போல்டு வந்து எடுத்து வச்சுருக்கேன். அதில் ஒரு போல்டை வந்து ஆக்சிலில் நடுவில் வச்சு வெல்ட் அடிக்கணும். இப்போ அதே மாதிரி இன்னொரு போல்டை இன்னொரு ஆக்சிலில் வச்சு வெல்ட் அடிச்சுக்குவோம். ஓகே, இப்போ போல்டை வச்சு வெல்ட் அடிச்சாச்சு. அதுக்கப்புறம் நம்ம வண்டிக்கு வந்து ஃப்ரண்ட் வீல் ஃபிக்ஸ் பண்ணணும். அதுக்காக இரும்பு கடையில் போயிட்டு 2 ஸ்கூட்டி வீல் வந்து வாங்கி வச்சிருக்கேன். அதை இப்போ நம்ம போல்ட்டுக்குள்ளே வச்சு ஃபிக்ஸ் பண்ணிக்குவோம். இப்போ போல்ட்டுக்குள்ளே வீலை இன்சர்ட் பண்ணதுக்கப்புறம் ஒரு வாசரை போட்டு நட்டை போட்டு டைட் பண்ணிக்குவோம். இப்போ எக்ஸ்ட்ரா உள்ள போல்டை வந்து நம்ம அப்புறம் பிறகு கட் பண்ணிக்கலாம். இப்போ அதே மாதிரி இன்னொரு வீலையும் போல்ட்டுக்குள்ளே இன்சர்ட் பண்ணி வாசரை போட்டு நட்டை போட்டு டைட் பண்ணிக்குவோம். ஓகே, நம்ம வண்டிக்கான ஃப்ரண்ட் வீலை வந்து ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. அதுக்கப்புறம் நம்ம வண்டிக்கு இந்த அளவு தான் கிரவுண்ட் கிளியரன்ஸ் வந்து இருக்க போகுது. அதனால தான் கல்லை கொடுத்து வச்சு முட்டு கொடுக்க போகிறேன். இதே கிரவுண்ட் கிளியரன்ஸோட நம்ம சாக் ஆப்சர் வந்து ஃபிட் பண்ண போகிறோம். அதுக்காக 2 இரும்பு பீஸ் வந்து எடுத்து வச்சிருக்கேன். அதில் ஒரு பீஸை இந்த இடத்துலையும் இன்னொரு பீஸை இந்த இடத்துல வச்சு வெல்ட் அடிச்சுப்போம். அடுத்த டோர் தாப்பாவில் உள்ள கிளாம்பு வந்து ஒரு 8 பீஸ் வந்து எடுத்து வச்சிருக்கேன். அதில் ஒரு 2 பீஸை வந்து இது மேலே வச்சு வெல்ட் அடிச்சுக்குவோம். இப்போ அதே மாதிரி ஆப்போசிட்லேயும் 2 கிளாம்பு வச்சு வெல்ட் அடித்து எடுத்துக்குவோம். நெக்ஸ்ட் பைக்கில் உள்ள 2 சாக் ஆப்சர் வந்து எடுத்து வச்சிருக்கேன். இப்போ நம்ம கிளாம்பு வெல்ட் அடிச்சிருக்கோம்ல, அதில் அந்த சாக் ஆப்சரை வச்சு போல்டு நட்டை போட்டு ஃபிக்ஸ் பண்ணிக்குவோம். இப்போ அதே மாதிரி இந்த சைடு மாட்டிக்குவோம். இப்போ நம்ம சாக் ஆப்சரோட இன்னொரு எண்டை இந்த இடத்துல வச்சு ஃபிக்ஸ் பண்ணணும். அதுக்காக 2 இரும்பு பிளேட் வந்து நமக்கு தேவையான அளவில் கட் பண்ணி எடுத்து வச்சிருக்கேன். இப்போ நம்ம கட் பண்ண பீஸை இந்த இடத்துல வச்சு வெல்ட் அடிச்சு எடுத்துக்குவோம். இன்னொரு இரும்பு பிளேட் பீஸை ஆப்போசிட்டில் வச்சு வெல்ட் அடிச்சுக்குவோம். இப்போ நம்ம மேலே வச்சு கிளாம்பு வெல்ட் அடிச்சிருக்க மாதிரி கீழே வச்சு வெல்ட் அடிச்சிருக்கோம். அதே மாதிரி நம்ம ஆப்போசிட் சைடும் வெல்ட் அடிச்சிருக்கோம். இப்போ சாக் ஆப்சரை வச்சு போல்டை போட்டு மாட்டி டைட் பண்ணிக்குவோம். ஓகே, நம்ம வண்டியில் வந்து சாக் ஆப்சர் வந்து ஃபிட் பண்ணியாச்சு. இது நல்லா ஒர்க் ஆகுதா ஃபங்க்ஷன் ஆகுதா அப்படிங்கிறத ஏறி நின்று இதில் அமைக்கி பார்ப்போம். வெல்டு எதுவும் புட்டுக்குதா என்னன்னு பார்த்துக்கலாம் இதிலே. ஓகே, நல்லா ஃபங்க்ஷன் ஆகுது. நல்லா ஸ்ட்ராங்காக இருக்குது. ஓகே, நம்பி ஓட்டலாம் நம்ம. ஓகே, நம்ம வண்டிக்கான ஃப்ரண்ட்ல உள்ள ஒர்க் வந்து முக்காவாசி வந்து கம்ப்ளீட் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் நம்ம வண்டிக்கு பேக் சைடில் இன்ஜின் வந்து ஃபிக்ஸ் பண்ண போகிறோம். அதுக்காக பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்கூட்டி இன்ஜின் வந்து வாங்கி வந்து வச்சிருக்கேன் இரும்பு கடையிலேருந்து. நம்ம ஸ்கூட்டி இன்ஜினை சூஸ் பண்ண காரணம் வந்து நம்ம இதை வந்து ஈஸியாக நம்ம வண்டியில் ஃபிக்ஸ் பண்ணிடலாம். அதே சமயத்தில் கொஞ்சம் டார்க்கும் நல்லா இருக்கும். ஓகே, நம்ம இன்ஜினை வண்டியோட ஃப்ரேமில் வச்சு ஃபிக்ஸ் பண்ணுற ஒர்க்கு வந்து இப்போ பார்ப்போம். அதுக்காக 1.5 அடியில் 2 ஸ்கொயர் டீப்பு ஸ்லாட்டாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இப்போ இதை சேஸில் இந்த இடத்துல ஒரு பீஸை வந்து வச்சு வெல்ட் அடிச்சுக்குவோம். இன்னொரு பீஸை இந்த இடத்துல வச்சு வெல்ட் அடிச்சுக்குவோம். ஓகே, இப்போ 2 ஸ்கொயர் டீப்பையும் இங்கே ஒன்று வச்சு வெல்ட் அடிச்சாச்சு. அதுக்கப்புறம் நம்ம இன்ஜினோட சாக் ஆப்சர் வந்து ஃபிட் பண்ணணும். அதுக்காக இதுல இருந்து இது வரைக்கும் ஒரு ஸ்கொயர் டீப்பை கட் பண்ணி வச்சு வெல்ட் அடிச்சுக்குவோம். அதே மாதிரி இந்த சைட்லேருந்து இந்த சைடும் வச்சு கட் பண்ணி
வெல்ட் அடிச்சுக்குவோம். அதுக்கப்புறம் ஒரு அடியில் ஒரு ஸ்கொயர் டியூப் கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை இந்த இடத்துல வச்சு வெல்ட் அடிச்சுக்குவோம். அதுக்கப்புறம் நம்ம சாக் அப்சரை மாட்டுறதுக்காக ஒரு போல்டு வந்து எடுத்து வச்சுருக்கேன், அதை இந்த இடத்துல வச்சு வெல்ட் அடிச்சுக்குவோம். இப்போ அந்த சாக் அப்சரை அந்த போல்டுக்குள்ளே சொருவி நட்டை போட்டு டைட் பண்ணிக்குவோம். நெக்ஸ்ட் இன்ஜினை ஃபிட் பண்ணுறதுக்காக 2 ஸ்கொயர் டியூப் பீஸ் வந்து எடுத்திருக்கேன். அதுக்கப்புறம் ஆக்சல் போல்ட்டை 2 பாதியாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். அதில் ஒரு போல்ட்டு பீஸை இந்த ஸ்கொயர் டியூப்பில் வச்சு வெல்ட் அடிச்சுக்குவோம். இன்னொரு போல்ட்டு பீஸை இன்னொரு ஸ்கொயர் டியூப்பில் வச்சு வெல்ட் அடிச்சுக்குவோம். இப்போ ரெடி பண்ண பீஸை இன்ஜின் கூட மாட்டி சேஸில் வச்சு வெல்ட் அடிச்சுக்குவோம். ஓகே, நம்ம வண்டிக்கு ஸ்டேரிங் செட்டப் பண்ணுறதுக்காக 2 இரும்பு பட்டையில் ஹோல்ஸ் வந்து போட்டு வச்சுருக்கேன். அதில் ஒரு பீஸை இந்த சைடு அப்படியே வீல் பக்கத்தில் கரெக்டாக ஸ்ட்ரைட்டாக வச்சு வெல்ட் அடிச்சுக்குவோம். அதே மாதிரி இன்னொரு பீஸை அந்த சைடு வச்சு வெல்ட் அடிச்சு. ஓகே, நம்ம வண்டியோட ஸ்டேரிங் கண்ட்ரோலுக்காக ஒரு இரும்பு ராடை வந்து நம்ம சேஸ் கூட வச்சு ஃபிட் பண்ணியிருக்கோம். ஓகே, இந்த இரும்பு ராடோட ஒரு எண்டில் வந்து ஒரு போல்ட் வச்சு வெல்ட் வச்சிருக்கோம். இது எதுக்குன்னா நம்ம ஸ்டேரிங் இதில் வச்சு ஃபிட் பண்ணி ஒரு நட்டை போட்டு டைட் பண்ண ஈஸியாக இருக்கும். இன்னொரு எண்டில் பார்த்தீங்கன்னா ஒரு இரும்பு பட்டையை வச்சு வெல்ட் வச்சிருக்கேன், அதில் ஒரு ஹோல்ஸ் வந்து போட்டிருக்கோம். ஓகே, நம்ம வண்டியோட 2 வீலையும் ஒரே ஸ்ட்ரைட்டா வச்சு ஃபிட் பண்றதுக்காக ஒரு இரும்பு பட்டை வந்து எடுத்து வச்சு அதோட 2 எண்ட்லயும் ஒரு ஹோல்ஸ் வந்து போட்டு வச்சிருக்கேன் நம்ம டயர் கூட ஃபிக்ஸ் பண்றதுக்காக. இப்போ அதை நம்ம போல்ட்டை போட்டு ஃபிக்ஸ் பண்ணிக்குவோம். நம்ம ஸ்டேரிங் ராட்ல இருந்து வீலுக்கு கனெக்ட் பண்றதுக்காக ஒரு இரும்பு பட்டை வந்து எடுத்து வச்சிருக்கேன். அதுல 2 ஹோல்ஸ் போட்டு கரெக்டா பெண்ட் பண்ணி எடுத்து வச்சிருக்கேன். இதுல கரெக்டா உட்காருக்காங்க. இப்போ நம்ம அந்த இரும்பு பட்டையை இப்போ ஸ்டேரிங் ராடு கூட வச்சிருக்கோம்ல இரும்பு பிளேட், அதுலயும் வீல் கூடயும் வச்சு போல்ட் நாட்டை போட்டு கனெக்ட் பண்ணிக்குவோம். இப்போ நம்ம ஸ்டேரிங் ராடோட போல்ட்டில் ஒரு புஷ்ஷையும் ஸ்டேரிங்கையும் மாட்டி அதில் போல்ட்டை போட்டு டைட் பண்ணிக்குவோம். ஓகே, நம்ம வண்டிக்கு வந்து ஸ்டேரிங் கண்ட்ரோல் வந்து ரெடி பண்ணியாச்சு. அடுத்தா நம்ம வண்டிக்கு பிளாட்ஃபார்மும் பின்னாடி சீட்டு வந்து ஃபிட் பண்ணிக்குவோம். அடுத்தா சேஸ்ல ஃபிட் பண்ற மாதிரி கரெக்டான ஷேப்ல வந்து பிளைவுட்டை வந்து கட் பண்ணி வந்து எடுத்து வச்சிருக்கேன். இதை உள்ள அப்படியே வச்சு ஃபிட் பண்ணிக்குவோம். ஓகே, பர்ஃபெக்டா வந்து ஃபிட் ஆயிருச்சு. அடுத்தா இன்னொரு பிளைவுட் பீஸ் வந்து கட் பண்ணி வச்சிருக்கேன், அதை இந்த இடத்துல அப்படியே வச்சு ஃபிட் பண்ணிக்குவோம். இப்போ இது எல்லாத்தையும் டைரக்ட் ஸ்க்ரூ யூஸ் பண்ணி டைட் பண்ணிக்குவோம். இப்போ நம்ம வண்டிக்கு வந்து பிரேக் வந்து ஃபிக்ஸ் பண்ண போறோம். அதுக்காக ஒரு ஸ்கொயர் டிப் பீஸ் வந்து வச்சிருக்கேன், அதை இந்த இடத்துல வச்சு வெல்ட் அடிச்சுக்குவோம். அடுத்த இன்னொரு பீஸ் அது பக்கத்துலேயே வச்சு வெல்ட் அடிச்சுக்குவோம். அடுத்தா தாப்பா புஷ் வந்து ஒரு 2 எடுத்து வச்சிருக்கேன், அதை இந்த இடத்துல அப்படியே வச்சு வெல்ட் அடிச்சுக்குவோம். அடுத்ததா இரும்பு பட்டையில பிரேக் கேபிள உள்ள இன்சர்ட் பண்ற மாதிரி ஒரு செட்டப் பண்ணி வச்சிருக்கேன், அதை இப்படியே இந்த இடத்துல வச்சு வெல்ட் அடிச்சுக்குவோம். அடுத்ததா இன்னொரு இரும்பு பிளேட்ல வாசர் வச்சு வெல்ட் வச்சிருக்கேன், அதை இந்த இடத்துல வச்சு வெல்ட் அடிச்சுக்குவோம். அடுத்ததா நம்ம பிரேக் கேபிள வாசருக்குள்ள விட்டு இதுல மாட்டிக்குவோம். அடுத்தா நம்ம பிரேக் பெடல் ரெடி பண்றதுக்காக இன்னொரு இரும்பு பீஸ் வந்து எடுத்து வச்சிருக்கேன், அதுல இந்த இடத்துல அப்படி வச்சு வெல்ட் அடிச்சுக்குவோம். ஓகே, நம்ம வண்டிக்கு வெற்றிகரமா பிரேக் வந்து வச்சாச்சு. அதுக்கப்புறம் நம்ம ஆக்சிலேட்டர் வைக்க போறோம். அதுக்காக ஒரு இரும்பு பைப் வந்து எடுத்து வச்சிருக்கேன், அதை இந்த இடத்துல வச்சு வெல்ட் அடிச்சுக்குவோம். ஓகே, பைப்பை வந்து வெல்ட் அடிச்சாச்சு. அதுக்கப்புறம் நம்ம ஆக்சிலேட்டரை மாட்டிக்குவோம். அடுத்தா புட் ரெஸ்ட்டுக்காண்டி ஒரு இரும்பு பீஸ் வந்து எடுத்து வச்சிருக்கேன், அதை இந்த இடத்துல வச்சு வெல்ட் அடிச்சுக்குவோம். அடுத்தா 1 இன்ச் பைப்பு கிளாம்ப் வந்து எடுத்து வச்சிருக்கேன், அதை நம்ம ஆக்சிலேட்டரோட வச்சு மாட்டிக்குவோம். அதுக்கப்புறம் ஒரு இரும்பு பிளேட்ல வாசர் வச்சு வெல்ட் அடிச்சிருக்கேன், அதை நம்ம அந்த கிளாம்ப் கூட வச்சு நட்டை போட்டு டைட் பண்ணிக்குவோம். நம்ம வண்டியில உட்காந்து டிரைவ் பண்ற அளவுக்கு 90% ஒர்க் வந்து கம்ப்ளீட் ஆயிருச்சு. அதுக்கப்புறம் நம்ம வண்டியில இந்த இடத்துல ஓப்பன் ஆகிட்டா கொஞ்சம் அசிங்கமாக இருக்க மாதிரி ஒரு ஃபீலா இருந்துச்சு. அதனால வந்து என்ன பண்ண போறோம்னா ஒரு விண்ட்ஷீல்டு மாதிரி இந்த இடத்துல வந்து செட் பண்ண போறோம்.
அதுக்காக கொஞ்சம் தேவையான ஸ்கொயர் டிப்பை வந்து கட் பண்ணி வச்சிருக்கேன் சின்ன சின்ன பீஸா. அதை வந்து நம்ம வண்டிக்கு முன்னேறிக்க வந்து பம்பர் மாதிரி ஃபர்ஸ்ட் வச்சு வெல்ட் அடிச்சுவோம். நீங்க இப்ப பார்த்தாலே தெரியும் எப்படி வெல்ட் அடிச்சிருக்கேன்னு. இப்ப இதுக்கு மேலதான் நம்ம அந்த வி ஷேப்ல நறுக்கி வச்சிருக்க ஷீட்டை இப்ப இதுக்கு மேல வச்சு கவர் பண்ணிக்கிட்டோம். ஓகே, நம்ம வண்டிக்கு விண்ட்ஷீல்டு ஃபிக்ஸ் பண்ணதுக்கு அப்புறம் தான் வண்டிக்கான லுக்கே வந்து கொஞ்சம் பார்க்க நல்லா இருக்கு. ஃபர்ஸ்ட் ஓப்பனா என்னமோ மாதிரி இருந்துச்சு, இப்ப அரைச்சதுக்கு அப்புறம் தான் கொஞ்சம் நல்லா இருக்கு. அதுக்கப்புறம் நம்ம வண்டியில சின்ன சின்ன ஒர்க் வந்து பண்ணிருக்கோம். அதை வீடியோல காமிச்சா வீடியோ கொஞ்சம் லென்த்தா போன்றனால காமிக்கலாம். ஓகே, நம்ம வண்டிக்கு செல்ஃப் ஸ்டார்ட் பண்றதுக்காக பேட்டரி வந்து ஃபிக்ஸ் பண்ணணும். அதுக்காக பேட்டரி ஃபிக்ஸ் பண்றதுக்காக ஒரு கிளாம்ப் வச்சு பத்த வச்சிருக்கேன். இதுல தான் நம்ம பேட்டரி வந்து ஃபிக்ஸ் பண்ண போறோம். நெக்ஸ்ட் நம்ம வண்டிக்கு பெட்ரோல் டேங்க் ஃபிக்ஸ் பண்றதுக்காக இந்த இடத்துல ஒரு ஸ்கொயர் டிப்பை வச்சு ஒரு கிளாம்ப் வந்து ரெடி பண்ணிருக்கோம். இதுல தான் நம்ம பெட்ரோல் டேங்க் வந்து ஃபிக்ஸ் பண்ண போறோம். ஓகே, இப்போ வண்டியில நம்ம பேட்டரி வச்சு வண்டிக்கு உயிரை கொடுப்போம். ஓகே, நம்ம வண்டி ஸ்டார்ட் ஆகுதான்னு பார்ப்போம். ஓகே, சூப்பரா ஸ்டார்ட் ஆகுது. இப்போ நம்ம வண்டியை செல்ஃப் ஸ்டார்ட் பண்றதுக்கான சுவிட்சையும் ஆன் ஆஃப் பண்றதுக்கான சுவிட்சையும் ஃபிக்ஸ் பண்றதுக்காக அந்த விண்ட்ஷீல்ட்ல வந்து 2 ஹோல்ஸ் வந்து போட்டிருக்கேன். இப்போ இந்த 2 ஹோல்ஸ்லயும் நம்ம இந்த 2 சுவிட்சை வச்சு ஃபிக்ஸ் பண்ணிக்குவோம். சுவிட்சை ஃபிக்ஸ் பண்ணதுக்கு அப்புறம் ஒயர் கனெக்ஷனை நம்ம கொடுத்துக்குவோம். நெக்ஸ்ட் நம்ம ரெடி பண்ண ஃபியூல் டேங்கை கிளாம்ப்ல மாட்டி அதோட ஓஸை இன்ஜினோட கார்பரேட்டர்ல மாட்டிக்குவோம். ஓகே, நம்ம வண்டியை டிரைவ் பண்ணி பாக்குறதுக்கான எல்லா ஒர்க்கும் வந்து கம்ப்ளீட் ஆயிடுச்சு. இப்போ பெட்ரோலை ஊற்றி நம்ம வண்டியை டெஸ்ட் ட்ரைவ் பண்ணி பார்ப்போம். இதுலேயே தெரிஞ்சு போயிரு நம்ம வண்டி நல்லா ஓடுதா இல்லை வெல்டிங் எதுவும் புட்டுக்குதான்னு. ஓகே, ட்ரை பண்ணி பார்ப்போம் வாங்க. ஓகே, ஸ்டார்ட் பண்ணி பார்ப்போம். கொஞ்சம் பயமா தான் இருக்கு, ஃபர்ஸ்ட் வாட்டி ட்ரை பண்றதுனால. அவ்வளோதான், ஸ்டார்ட் ஆயிடுச்சு. எல்லாம் ஆக்சிலேட்டரை கொடுத்து பார்ப்போம். கிளம்பிருச்சு. நம்ம வண்டிக்கு பிரேக்கிங்லாம் செமையா ஒர்க் ஆகுங்க, வச்சலுக்குல அப்படியே வண்டி நிற்குது. ஓகே, நம்ம வண்டி நல்லா ஓடுது. இப்போ பெயிண்ட் அடிச்சுட்டு ஃபைனல் ரிசல்ட்டை வந்து நம்ம பார்த்துருவோம். நெக்ஸ்ட் வண்டியோட பேக் சைடில் கொஞ்சம் கேப் இருந்துச்சு. அதில் ஒரு ஆள் உட்காந்து வர மாதிரி ரெடி பண்ணலாம்னு ஒரு ஐடியா இருந்துச்சு. அதனால ஒரு பிளைவுட் பீஸை வச்சு அதில் ஒரு ஆள் உட்காந்து வர மாதிரி ரெடி பண்ணிட்டோம். நம்ம வண்டியோட விண்ட் சீட்டில் கொஞ்சம் எம்டியாக இருக்க மாதிரி இருந்துச்சு. அதனால தான் அந்த ஒரு ஸ்டிக்கரை ஓட்டிட்டு நம்ம கம்பெனி பேரையும் ஓட்டியாச்சு. ஓகே, நம்ம வண்டிக்கு பெயிண்டிங் ஒர்க் எல்லாம் முடிச்சு ஃபைனல் ஸ்டேஜுக்கு வந்து வந்துருச்சு. நம்ம வண்டியில இப்போ உட்காந்து அதோட கம்ஃபர்ட் வந்து எப்படி இருக்குங்கிறத பார்க்க போறோம். அப்பா, சும்மா ஜம்முன்னு இருக்கு, கார்ல உட்காந்துருக்க மாதிரியே. வண்டியில உள்ள ஸ்பெஷலா இந்த ஆக்சிலேட்டரும் இந்த பிரேக்கிங் தான். இந்த ஆட்டோமேட்டிக் கியர் பாக்ஸ் உள்ள கார் ஓட்டுறவங்களுக்கு தான் தெரியும். அதுல இருந்து இந்த கியர் போட்டு கிளச் அமைக்க அந்த வேலையே இல்லை. நம்ம ஸ்டார்ட் பண்றோமா வண்டியை ஆக்சிலேட்டர் அமுக்குறோம், போயிட்டே இருக்க வேண்டியதான். சரி, ஓகே, நம்ம வண்டிக்கு இப்போ பெட்ரோலை ஊற்றி ஸ்டார்ட் பண்ணி ஓட்டி பார்ப்போம். ஓகே, வண்டிக்கு வந்து பெட்ரோல் ஊத்தியாச்சு. இப்ப சுவிட்சை போட்டு செல்ஃப் எடுப்போம். அப்பா, ஒரு காரை ஸ்டார்ட் பண்ற மாதிரி ஒரு ஃபீலாவே இருக்குங்க. ஓகே, பறக்குறோம், பறந்தே ஆகுறோம்.
கொஞ்சம் வேகமா போய் டேனிங்ல வளைக்கும் போது கொஞ்சம் பயமாவே இருக்குங்க, அப்படியே சாய்க்கிற மாதிரி இருக்கு. இப்போ பெரிய பெரிய சோட்டுகள் அப்படியே விடும்போது நமக்கு எந்த ஒரு இம்பாக்ட் நமக்கு தெரியல. ஏன்னா நம்ம முன்னாடி சாகாசெல்லாம் வச்சிருக்கனால அப்படியே காருக்கு சூப்பா வச்சுருங்க. என்ன கொஞ்சம் கலவரம் சவுண்ட் வருது. என்னன்னா முன்னாடி ஒரு இரும்பு முன்னாடி ஒரு இரும்பு பட்டை வச்சிருக்கோம், அதுதான். மற்றபடி அப்படியே ஸ்மூத்தா போகுது. ஓட்ட ஓட்ட அப்படியே நமக்கே ஆசையா இருக்கு. எப்பா வேற லெவலுங்க. ஓகே, நம்ம ஆஃப் ரோட்ல வந்து டெஸ்ட் பண்ணியாச்சு. இப்போ ஒரு சமமான தரையா இருக்கு. இதுல வந்து நம்ம வண்டி கொஞ்சம் ட்ரிப்ட் அடிக்கிறா அப்படிங்கிறத வந்து பார்ப்போம். கொஞ்சம் பயமா தான் இருக்கு, கொஞ்சம் கவுத்துருமோ அப்படிங்கிறத. இருந்தாலும் வீர படைய வச்சு டெஸ்ட் பண்ணி பார்ப்போம். எப்பா சொல்ல வார்த்தையே இல்லைங்க. கொஞ்சம் பயமா வேற இருக்கு. வேகமா போய் இப்படி வளைக்கையில இப்படி சாய்க்கிற மாதிரி இருக்கு. ஆனா கவராது, ஆனா கவர்ற மாதிரி ஒரு ஃபீலா இருக்கு. ஆனா பயங்கரமா இருக்கு. ஒரு மாதிரி விட விடன்னு வருது ஓட்டணி. இப்போ நம்ம வண்டியோட ஸ்பீட் டெஸ்ட் பண்றதுக்காண்டி ஸ்ட்ரெயிட்டா ஓட்டிட்டு வந்தா அது எந்த அளவு ஸ்பீடா போகுதுன்னு பாருங்க. நம்ம ராக்கெட் மாதிரி கிழிச்சிக்கிட்டு போகுது. ஆஃப் ரோட்ல வந்து ஃபுல் டெஸ்ட் வந்து பண்ணியாச்சு. இனி நம்ம வண்டியை நம்பி ஓட்டலாம் ரோட்ல. இனி நம்ம ரோட்ல தான் போய் ஓட்ட போறோம். கிளம்புவோம். இப்போ நம்ம வண்டியோட பப்ளிக் ரியாக்ஷனை பார்க்குறக்காண்டி மெயின் ரோட்டுக்கு வந்தாச்சு. அதே சமயத்தில் நமக்கு சேஃப்டி ரொம்ப முக்கியம். அதனால நம்ம ஹெல்மெட்டையும் போட்டாச்சு. ஃபர்ஸ்ட் டைம் கொஞ்சம் ரோட்டுக்கு எடுத்து வரனால கொஞ்சம் பயமாக தான் இருந்துச்சு. அப்புறம் ஓட்ட நமக்கு அந்த பயமே இல்லாமல் கொஞ்சம் செம்ம என்ஜாய்மெண்ட்டாக இருந்துச்சு. ஆனால் ஓட்டுறப்ப ரோட்டில் போகும்போது பப்ளிக்கோட ரியாக்ஷன் எப்படி இருந்துச்சுன்னா, என்னடா இது வித்தியாசமாக ஒரு வண்டி ஓடுது அப்படின்றத பார்க்குற மாதிரி தான் இருந்துச்சு எனக்கு.
ஓகே, நம்ம இப்ப ரோட்ல வந்து சிங்கிளா ஓட்டி பார்த்துதான் அதுக்கப்புறம் நம்ம சிங்கிளை கூப்பிட போறோம். பின்னாடி ஒரு ஆள் உட்கார மாதிரி செட் பண்ணிருக்கேன். அதுல உட்கார வந்துச்சு ஒரு ரைடு வந்து போறோம். சிங்கா வாங்க. பாமா அடுத்து ஓட்டு. கிளப்பு கிளப்பு கிளப்பு. நம்ம மணிமாறன் ஜம்முனா R15 பைக்ல உட்காந்துருக்க மாதிரி பின்னாடி நல்லா ஹைட்ல உட்காந்து வந்துட்டு இருக்காப்ல. பின்னாடி ஒரு ஆள் உட்காந்துருக்க வெயிட்டே தெரியல. அது பாட்டில ஜம்முன்னு போகுது. இன்ஜின் திணறதோ அந்த விஷயம் எதுவுமே இல்லை. டேனிங்லலாம் பயங்கரமாக விளையுது, சொல்லவே வேணாம். அது மாதிரி நம்ம வண்டியை ரிவர்ஸ் எடுக்கிறனாலும் ரொம்ப ஈஸி. நம்ம காலை வச்சு ஈஸியாக தள்ளி வெளில எடுத்துக்கலாம். பெரிய பள்ளத்துல விட்டு ஒரு மேட்ல வந்து ஏத்த போறோம். வண்டி எப்படி போகுதுங்கிறத பாப்போம். கொஞ்சம் பயமாதான் இருக்கு குட்டி இறக்குறதுக்கும். எது பிடிக்காம இருந்தா சரி. அப்பா இறங்கிருச்சு. ஒரு மேட்ல ஏத்தி பார்ப்போம். அது பாட்டில அசால்ட்டா போகுது. அவ்வளவுதான். ஓகே, நம்ம வண்டியில வந்து டெஸ்டிங் அப்புறம் ரைடிங் எல்லாமே முடிச்சாச்சு. இந்த வண்டியோட லுக், அதுக்கப்புறம் இந்த வண்டியை பத்தின உங்களோட ஒப்பீனியன் ஏதாவது இருக்கும்ல, அதை மறக்காம கமெண்ட்ஸ்ல சொல்லிருங்க. நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோல மீட் பண்ணுவோம். சின்ன சேனலுக்கு எதா இருந்தாலும் அது கொஞ்சம் ஆதரவு கொடுங்க. உங்க பொண்ணான கையை கொண்டு அந்த பெல்லில தட்டிடுங்க. அவங்களுக்கு சப்ஸ்கிரைபர் 5-10 ஏறுனா அவங்க மனசு சந்தோஷப்படும். அவங்க வீடியோவும் பாருங்க.